குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்டோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பை விசஸ் டிசி அப்படிங்கிற மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 டேஸாக நமக்கு எல்லாமே எக்ஸலண்ட்டாக போயிருக்கும். டெலிகிராம் சேனல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்போம். ஸோ அதனால் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் இருக்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி மேட்ச்சுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மேட்ச் வந்து எம்ஐ விசஸ் டெல்லி பண்ண போகிற மேட்ச். இது வந்து வாங்கடே ஸ்டேடியமில் நடக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மேட்ச்சுக்கு ரெயின் த்ரெட்டு கண்டிப்பாக இருக்குது. நேற்றுலாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோமோ அதை பண்ணலாம். மழை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செலக்டிவாக டெலிகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், மழை எதுவும் வந்துருச்சு அப்படின்னு. அதனால் நம்ம எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச்சை ஃபுல்லாக எப்பயும் போல் பார்த்துருவோம். இது வந்து ஒரு 63வது ஐபிஎல் மேட்ச். ஸோ இது இங்கே நடக்கிறது அப்படின்னா வாங்கடே ஸ்டேடியமில் நடக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு காமன் பிளேயர்ஸை பார்த்துடலாம். எம்ஐல காமன் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. ஃபஸ்ட்டு ப்ராபபிள் 11 பார்த்துடலாம், ஏன்னா இன்றைக்கி சேஞ்சஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் யார் விளையாடுவா அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா, ஜானி பிரெஸ்டோ, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சரிந்து அசலங்கா, நமந்தீர், தீபக் சாகர், ட்ரென் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, ரிச்சர்ட் கிளீசன், கரண் சர்மா, அஸ்வினி குமார். இந்த 12 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சேஞ்சஸ் இருந்தால் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ டிசியை பார்த்தோம் அப்படின்னா, அக்ஷர் பட்டேல், லோகேஷ் ராகுல், ஃபாஃப் தி பிளேசிஸ், அபிஷேக் போரல், சமீர் ரிஸ்வி, ட்ரிஸ்டின் ஸ்டம்ஸ், அஷிதோஷ் சர்மா, விப்ராஜ் நீகம், குல்தீப் யாதவ், நடராஜன், துஷ்மந்த் ஷமீரா, முஷ்ரஃபியூர் ரஹீம். ஸோ இதுதான் இந்த டீம், இன்னைக்கு விளையாட போகிற டீம். ஸோ இதில் காமன் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எம்ஐயை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சரித் அசலங்கா, தீபக் சாகர், அஸ்வினி குமார். ஓகே, ஸோ ட்ரென் போல்ட் இல்லை ஜஸ்பிரீத் பும்ரா, யாராவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ட்ரென் போல்ட் பற்றி நான் திருப்பி வரேன். பட் ஆனால் இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ காமனாக ட்ரென் போல்ட்டே எடுத்துக்கோங்க. ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் நான் எப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்குன்றதை சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஜஸ்ட் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். திருப்பி சொல்கிறேன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அசலங்கா, சரித் அசலங்கா, தீபக் சாகர், ட்ரென் போல்ட், அஸ்வினி குமார். ஸோ இதுதான் டீம். இந்த டீமில் பும்ரா மட்டும் தேர்டு ஹாஃபில் தான் எடுக்கணும். ஸோ தேர்ட் ஹாஃப், அதை 10க்கு மேலே அவர் எக்ஸ்ட்ரீமாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கு மேலே தான் நல்லாயிருக்கு. அப்படி இருந்தால் மட்டும் ஜஸ்பிரீத் பும்ரா செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், டிசி டீமோட இதை பார்க்கலாம். டிசி டீமில் பார்த்தோம் அப்படின்னா, அக்ஷர் பட்டேல், ஃபாஃப் தி பிளேசிஸ், அபிஷேக் போரல், ட்ரிஸ்டின் ஸ்டம்ஸ், துஷ்மந்த் ஷமீரா, முஷ்ரஃபியூர் ரஹ்மான். ஸோ இந்த 6 பிளேயரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டீம் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது. சமீர் ரிஸ்விக்கு நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் அதுக்கு உங்களுக்கு பிளான் பண்ணி சரியாக எடுத்துக்கோங்க, அதை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 டீம்லையும் பார்த்தீங்கன்னா இது இல்லாத பிளேயர்ஸ்க்கும் நல்லாயிருக்கு. ஸோ அப்போ மேட்ச் வந்து ஒரு மாதிரி ஆவரேஜாக போகிற மேட்ச் தான். பட் இதில் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். மும்பையை பொறுத்த வரைக்கும் தீபக் சாகர், ரிச்சர்ட் கிளீசனுக்கு நல்லாயிருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப்னு சொல்கிறது அந்த பர்டிகுலர் பிளேயர் அந்த ஹாஃபில் அந்த டயத்தில் விளையாண்டா அவங்கள ப்ரிஃபரன்ஸ் அதிகம் கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன சார் திருப்பி கேட்காதீங்க, 11 பிளேயரையும் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறது வந்து மேட்சை 3ஆக பிரித்தா அந்த 3ல் ஒவ்வொரு பிளேயர் ஒரு தடவை விளையாடவா காம்பினேஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, கடைசியில் டெலிகிராம் பார்க்க முடியாமல் இருப்பீங்க. அப்போது நான் ஒரு பிளேயரை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஹர்திக் பாண்டியாவை நான் சொல்லவே இல்லை, ஓகேவா? ஆனால் ஹர்திக் பாண்டியா 10:30க்கு மேலே அவர் பேட்டிங் பிடிக்க வந்தால் வெளுத்துருவார் அடி இன்னைக்கு. அதுதான் அதோட எக்ஸாம்பிள். ஸோ அப்போது தேர்ட் ஹாஃபில் நம்ம ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து ஒருத்தர் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபாஃப் டி பிளேசிஸ் தேர்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபாஃப் டி பிளேசிஸ் வந்தார் அப்படின்னா அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. அப்போது டெல்லியில் நான் யாராவது ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பேட்மேன் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கணும். இதுதான் அதோட கணக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டெல்லி பிடிச்சா நான் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது பேட்ஸ்மேன்லாம் டெல்லிக்கு சொல்லியிருக்கணும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும்.
யார் எப்போ பண்ணுறாங்க, அதோட ஆப்ஷன்ஸ் என்னங்கிறது இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப்ங்கிறது அந்த பர்டிகுலருக்கு மட்டும் விளையாடுறது. காமனாக சொல்கிறப்ப ஃபுல் டேக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. இது ரெண்டையும் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட காம்பினேஷனை நீங்கள் மாற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நான் ஒரு டெல்லி பேட்ஸ்மேன் ஃபாஃப் டு பிளேசிஸை நான் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா அவர் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இதை செகண்ட் பேட்டிங் பிடிச்சி 10:30க்கு மேலே அவர் இருந்தார், நல்லா விளையாடுவார். ஏன்னா எனக்கு டைமிங் அதுதான். இந்த மாதிரி அந்த காம்பினேஷனை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு குழப்பிக்காமல் டீம் எடுத்திங்கன்னா பண்ணலாம். முன்னாடி ஒருத்தர் போட்டிருந்தார், 1000 பாயிண்ட் எடுத்திருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். அது கரெக்டாக புரிஞ்சிருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு பண்ணிங்கன்னா என்ன நல்லா பண்ணலாம். ஓகே ஓகே நான் காமன் பிளேயர் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அசலங்கா, மும்பையில் அசலங்கா, தீபக் சாகர், ரிச்சர்ட் கிளீசன், இவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு. டிசியை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், நட்ராஜன், விப்ராஜ் நீகம், இவங்க 4 பேர்த்துக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லைட் ஏஜ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து டெல்லி பவுலிங் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வருது, ஏன்னா பவுலர்ஸ்க்கெலாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அவங்க வந்து நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் ஆஃபுங்கிறது என்ன டைம், காலையில் 7:30 மணிலேருந்து 8:42 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம். 8:42லேருந்து 10:42க்கு செகண்ட் ஆஃப், 10:42க்கு மேலே தேர்ட் ஆஃப் வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி டெலிகிராமில் நீங்கள் ஆக்டிவாக இருந்தாலும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேட்சோட அப்டேட்ஸ் நான் டெலிகிராமில் தான் கொடுப்பேங்கிறதுனால மறக்காமல் நமக்கு வந்து நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கங்க. ஓகே, செகண்ட் ஆஃப் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அஸ்வினி குமார். ஸோ இவங்க 3 பேர்த்துக்கும் தேர்ட் ஆஃப் நல்லாயிருக்கு. டிசி சைடில் பார்த்தோம் அப்படின்னா சமீர் ரிஸ்வி, அஷிதோஷ் சர்மா, துஷ்மந்த் சமீரா, இவங்களுக்கு நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப். ஸோ இப்போ 2 நியூட்ரலாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அதை ஐடியா பண்ணிக்கங்க. தேர்ட் ஆஃப் நல்லா இருக்கு யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, தீபக் சாகர், ட்ரென் போல்ட், இவங்க 3 பேர்த்துக்கும் பும்ரா, ஜஸ்பிரித் பும்ரா, இவங்க 4 பேர்த்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் 3 பவுலர் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ செகண்ட் பவுலிங் மும்பை பண்ணுறாங்கன்னா ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க செகண்ட் ஹாஃபில், அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதே வந்து டிசிக்கு போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஃப் டு பிளேசிஸ், அபிஷேக் போரல், ட்ரிஸ்டின் ஸ்டம்ஸ், துஷ்மந்த் சமீரா, முஷ்ரஃபிகுர் ரஹ்மான். இதில் அங்கே 3 பவுலருக்கு இருந்தாலும் இங்கேயும் 3 பவுலருக்கு சலிக்காம வருது. அப்படிங்கும்போது இந்த மேட்சை வந்து ஃபுல் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ச் டெல்லி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இந்த மேட்சோட ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி டெல்லி ஷேக் பண்ணுவாங்க, செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி நியூட்ரலாக போய் தேர்ட் ஆஃப் டெல்லி எக்ஸ்ட்ரீமாக பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கிற மாதிரியான கண்டிஷன் தான் இந்த மேட்ச் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் மும்பையோட டெல்லி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அதில் நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யார் போகலாம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ், தீபக் சாகர், இவங்க 2 பேரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் மும்பை டீமில். டிசி டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிஸ்டின் ஸ்டம்ஸ், ஆக்சுவலி இதில் 2 பவுலருக்கு நல்லாயிருக்கு, அது நீங்கள் யாருன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ட்ரிஸ்டின் ஸ்டம்ஸ், துஷ்மந்த் சமீரா, முஷ்ரஃபிகுர் ரஹ்மான், இவங்க 3 பேருக்கு நல்லாயிருக்கு. நான் வந்து 2 ஆப்ஷன் போகிறேன்னு, அது வந்து ட்ரிஸ்டின் ஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் ரஹ்மான், முஷ்ரஃபிகுர் ரஹ்மான், அவரை எடுத்துக்கலாம். ஸோ என்னோட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னோட ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கேப்டன்ஸ் மட்டும் தான் திருப்பி சொல்கிறேன். கேப்டன் அது சொல்லும் போது ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சு. கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் தீபக் சாகர், இது வந்து மும்பையிலையும். இங்கே வந்து டிசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிஸ்டின் ஸ்டம்ஸ்,
துஸ்மன் சமீர் ஆர் முஷரஃபிக்கு ரஹ்மான் 2 பேர்ல யாரையும் எடுக்கலாம். பட் நான் வந்து முஷரஃபிக்கு ரஹ்மானுக்கு போகிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு டீம் காம்பினேஷன்ஸ். இதுதான் வந்து நம்ம பார்த்துக்க போகிற விஷயம். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன். இடையில ஏதோ ஸ்லைட்டாக வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு, ஏதோ பேட்டரி லோங்கிற காரணத்தினால. அது எதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா வராது, பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். நம்ம வந்து அடுத்த மேட்ச்சில் பார்க்கலாம். ஸோ எதுனாலும் நம்ம அடுத்த மேட்ச்சில் பார்க்கலாம். இந்த 2 நாளாக நம்ம மேட்ச் எல்லாம் போடுறது பார்த்துருப்பீங்க.